அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் 12 லக்னத்திற்கான லக்ன பலன் பார்ப்போம் நண்பர்களே. லக்னமே பிரதானம், லக்னமே உயிர். லக்னம் என்பது சூரியன், தந்தையை குறிக்கும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தை வைத்து பார்த்தால்தான் பலன் முழுமையாக தெரியும் நண்பர்களே. உன் விதி என்பது நீ எழுதியது அல்ல, உன் செயல்களால் நீ திருத்தி எழுத வேண்டிய ஒரு காவியம். இன்று 2026 மார்ச் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று மாலை 7:16 மணி வரை சனியின் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம், அதன் பிறகு புதனின் கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்றைய கிரகநிலையை பார்த்தால் சூரியன் புரட்டாதியிலும், செவ்வாய் மற்றும் ராகு சதயத்திலும், குரு புனர்பூசத்திலும், சுக்கிரன் மற்றும் சனி உத்திரட்டாதியிலும் பலமாக அமைந்துள்ளனர். இந்த மகா கிரகங்களின் சங்கமும் 12 லக்னுக்கு என்ன மாற்றங்களை தரப்போகிறது என்பதை ஒரு ஆஸ்தான ஜோதிட கணிப்பு கண்ணோட்டத்தில் விரிவாக பார்ப்போம் நண்பர்களே. மேச லக்ன நேயர்களே, இன்று உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் ராகுவுடன் இணைந்து சதயத்தில் இருப்பதால் உங்கள் வேகம் இன்று வேகமாக மாறும். சந்திரன் எட்டில் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இன்று புதிய முயற்சிகளை தவிர்த்து நிதானமாக செயல்படுங்கள். தேவையற்ற வாக்குவாதங்கள் தவிர்க்க வேண்டும் நண்பர்களே. முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் உண்டாகும். ரிஷப லக்ன நேயர்களே, இன்று உங்கள் லக்னாதிபதி சுக்கிரன் சனியுடன் இணைந்து உத்திரட்டாதியில் அமர்ந்து உங்கள் லாபங்களை உறுதி செய்கிறார். சந்திரன் 7இல் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணை அல்லது தொழில் கூட்டாளிகள் இன்று பெரும் ஆதாயம் உண்டு. உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் இன்று சமுதாயத்தில் கிடைக்கும். புதிய மனிதர்களின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையை திசை மாற்றம் நண்பர்களே. மகாலட்சுமி மல்லிகை மலை சாற்றி வணங்குங்கள், நன்றாக இருப்போம். மிதுன லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பது நீங்கள் செய்த பூர்வ புண்ணியத்தின் பலனாகும். சந்திரன் 6இல் சந்திருப்பதால் நீண்ட நாள் இருபடியாக இருந்த வாக்குகள் அது கடன் பிரச்சனைகள் இன்று சுகமாக முடிவு கிடைக்கும். எண்ணம் போல் வாழ்வு. இன்று உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் விரிவாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி தீர்த்தம் பருகுங்கள். கடகலக்ன நேயர்களே, இன்று சனி மற்றும் ராகு உங்கள் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தடைப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் மீண்டும் கைகூடும். சந்திரன் 5இல் சஞ்சரிப்பதால் பிள்ளைகளின் வழியில் ஒரு மாபெரும் சுக செய்தி சேரும். உங்கள் மனதின் ஆழத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி இந்த தெளிவான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். ஆன்மீக நாட்டம் இன்று அதிகரிக்கும். சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுங்கள், நன்றாக இருப்போம். சிம்ம லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி சூரியன் புரட்டாதியில் பலமாக இருப்பதால் இன்று நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் மற்றவர்களை பிரமிக்க வைக்கும். சந்திரன் 4இல் சஞ்சரிப்பதால் சொத்துக்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்று வெற்றிகரமாக முடியும். வீட்டில் சுபகாரியங்களுக்கான அஸ்திவாரம் இன்று போடப்படும் நண்பர்களே. தாயார் வழி உள்ளவர்களால் இன்று உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. பரிகாரம் சூரிய பகவானுக்கு தண்ணீர் ஆர்கயம் செய்து வணங்குங்கள், நன்றாக இருப்போம். கன்னியா லக்ன நேயர்களே, இன்று சனி பகவான் உங்கள் லக்ன அம்சத்தில் நட்பு பலத்துடன் இருப்பதால் உங்கள் பொறுப்புகள் கூடினாலும் அதன் பலன் இன்று இரட்டிப்பாக கிடைக்கும். சந்திரன் 3இல் சஞ்சரிப்பதால் உங்கள் தைரியம் இன்று சிகரத்தை தொடும். உடன் பிறந்தவர்களால் அனுபவம் உண்டு. சமூக ஊடகங்களில் அல்லது எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு திருப்பனை காத்திருக்கிறது. பெருமாளுக்கு பச்சை பயிர் தானம் செய்வது மிக சிறந்த பலனை தரும். துலாம் லக்ன நேயர்களே, இன்று சுக்கிரன் சனி இணைந்து உங்கள் கௌரவத்தை உயர்த்தப் போகிறார்கள். சந்திரன் 2இல் செஞ்சிருப்பதால் பணப்புழக்கம் என்று மிக தாராளமாக இருக்கும். என் சொல் பேசுவனே உலகை ஆளுவான். உங்கள் இனிமையான பேச்சால் இன்று கடினமான காரியங்களும் சாதித்து காட்டுவீர்கள். குடும்பத்தில் இருந்த பழைய பகைகள் இன்று மறைந்து இன்பம் பெருகும். துர்க்கையம்மனுக்கு விலைகேற்றி வழிபாடு செய்யுங்கள், நன்றாக இருப்போம். விருச்சிக லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் ராகுடன் இணைந்து சதயத்தில் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய போராட்ட குணத்தை தரும். சந்திரன் இன்று உங்கள் லக்னத்திலே செஞ்சிருப்பது உங்களுக்கு ஒரு ராஜயோகம், ராஜ தேசத்தையும் கொடுக்கும். எதிர்ப்புகளை முறியடித்து தொழிலில் நீங்கள் இன்று ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவீர்கள். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் எதிர்காலத்தில் பெரும் வெற்றியை தரும் நண்பர்களே. முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள். தனுசு லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் உங்கள் லக்னத்தை பார்ப்பது உங்கள் வாழ்வில் இந்த இருளை நீக்கி ஒளியை கொண்டு வரும். சந்திரன் 12இல் செஞ்சிருப்பதால் ஆன்மீக செலவுகள் அல்லது சுப விரயங்கள் இன்று ஏற்படும். தூரத்து பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் உண்டு. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு இன்று விசா தொடர்பான நற்செய்திகள் வந்து சேரும் நண்பர்களே. மன அமைதி கூடும். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி வழிபாடு செய்யுங்கள். மகர லக்ன நேயர்களே, இன்று சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து உங்கள் பொருளாதார நிலையை ஒரு நிலையான இடத்திற்கு கொண்டு செல்வார்கள்.
லாபஸ்தானமான 11 சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பெரிய ஜாக்பாட் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் இன்று உங்களுக்கு தோல் கொடுப்பார்கள். நீண்ட நாள் கனவு ஒன்று இன்று நினைவாகும். சனி பகவானுக்கு எழுதியும் வைத்து வழிபாடு செய்யுங்கள். கும்பலக நேயர்களே, இன்று லக்னத்தில் ராகு மற்றும் செவ்வாய் இணைந்திருப்பது உங்களை ஒரு பெரிய வீரராக செயல்பட வைக்கும். சந்திரன் 10 சஞ்சரிப்பதால் தொழிலில் இருந்து தேக்க நிலை நீங்கி பெரும் வளர்ச்சி உண்டாகும். நிர்வாக திறமை இன்று பளிச்சிடும். புதிய வேலை செய்பவர்களுக்கு இன்று பெரிய வாய்ப்பு தேடி வரும். உங்கள் கௌரவம் இன்று பல மடங்கு உயரும். நண்பர்களே, விநாயகர் பெருமானுக்கு அரும்பொருள் சாற்றி வழிபாடு செய்யுங்கள். நன்றாக இருப்போம். மீன லக்ன நேயர்களே, இன்று உங்கள் லக்னத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சனி இணைந்து உங்கள் புகழை உலகறிய செய்ய போகிறார்கள். பாக்கியஸ்தானமான 9 சந்திரன் இருப்பதால் தெய்வ பலமும் தந்தை வழி ஆதரவும் பூரணமாக உண்டு. தர்மம் தலையாக்கும். நீங்கள் செய்த செயல்கள் இன்று உங்களை காக்கும். சுபகாரியங்கள் இன்று தடையின்றி நடக்கும். ஒரு பொன்னான நாள். குரு பகவானுக்கு நெய்தியும் வைத்து வழிபாடு செய்யுங்கள். வெற்றியும் நமதே. அன்பான நேயர்களே, கிரகங்களின் சஞ்சாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் நம்பிக்கையும் முயற்சியும் உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். உங்கள் லக்னம் எது என்று தெரியவில்லை என்றால் திரையில் தெரியும் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு விவரங்களை அனுப்பி வையுங்கள். உங்கள் அன்பு நண்பன் சிவராஜ், அன்பு அஸ்ட்ராலஜி. நன்றி நண்பர்களே. இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம்.